தமிழ்நாட்டுல மத கலவரத்தை உருவாக்கி அரசியல் பிம்பத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜக அரசும் ஆர்எஸ்எஸும் அதுக்கு கூட்டணியா இருந்து தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சில சாதியினர் பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சொம்பு தூக்கிட்டு குண்டி கழுவி விட்டுன்னு இருக்கானுங்க. இதெல்லாம் கேவலமான பொழப்பு. எவனாவது வடநாட்டுல போயிட்டு முருகன் சிலை வைக்க முடியுமான்னு கேளுங்க. அயோத்தியில போய் முருகன் சிலை வைக்க முடியுமான்னு கேளுங்க. இங்க இருக்கிற வடபழனி நம்மளுடைய முருகன் கோயில் இருக்கு, பழனி முருகன் கோயில், அத சுப்பிரமணியன் அப்படின்ற பேரை மாத்தி சுப்பிரமணியன் அப்படின்ற ஒரு பேரை மாத்தி பிராமணர்களுக்கு ஆதரவாக அவங்க செயல்பட்டு இருக்காங்க ஆர்எஸ்எஸும் பாஜகவும். நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு தெம்பு திராணி நல்ல உண்மையிலேயே சீமான் சொல்ற மாதிரி நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு சீமான் தான் சொல்லுவாரு, நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்தவங்களா இருந்தா வடநாட்டுல போய் முருகன் சிலையை வைக்க சொல்லுங்க. அப்ப நாங்க ஏத்துக்கிறோம். பாஜக அரசு இந்துக்களை வாழ வைக்கிறதுக்காக, தமிழர்களை வாழ வைக்கிறதுக்காகவும், தமிழ் கடவுளான முருகன் கடவுளை காப்பாற்றுவதற்காகவும் ஆர்எஸ்எஸும் பிஜேபி போராடுதுன்னு நாங்க ஏத்துக்கிறோம் மனசார. தமிழ் கடவுள் அங்க வைங்க, செருப்பை கொண்டு அடிப்பானுங்க. யாரும் அது முருகன் இங்க இருக்கிற வரான்ட்டு. ஏன்னா அயோத்தியில இருக்கிற ராமன் ஆகட்டும், எல்லா கோயிலுடைய வழிபாட்டு தலங்களும் தமிழ்நாட்டுல இருக்கு. தமிழ்நாட்டில் நாராயணனை கும்பிடுறாங்க, ஏதோ கொண்டு ஹரியாராமா கொண்டு வர்றாங்க. மதுரையிலாம் பார்த்தீங்கன்னா ஹரியாராமா குரூப் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அயோத்திய ராமரை வணங்குற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆஞ்சநேயரை கோயில் கட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க இங்கே தமிழ்நாட்டில். இதே வடபழனி முருகன் நம்ம தமிழ் கடவுள் தான்டா. தமிழ் சொல்றாங்க பிச்சைக்கார பசங்களா தமிழ்ட்டு நம்மளோட தமிழ் கடவுள் முருகனை கொண்டாட சொல்றாங்க வடநாட்டில்.